நம்ம இந்தியாவில் இருக்க பிரம்மாண்டமான சிலைகள். நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க ஆதியோகி ஸ்டாச்சு வந்து 112 அடி. நானே எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போயிருக்கேன். செம்ம பெருசா இருக்கும். அண்ட் இந்த ஸ்டாச்சுவோட கழுத்துல பாத்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான ருத்ராட்சைய மாலையை கோர்த்து போட்டிருப்பாங்க. சிவராத்திரி அப்போலாம் இங்க பல லட்சம் மக்கள் திரண்டு வருவாங்க. நைட் ஃபுல்லா முழிச்சு ப்ரே பண்ணுவாங்க. பட் இதை விட பெருசுன்னா கர்நாடகால முருதேஸ்வரா கோவில் இருக்க இந்த சிவன் ஸ்டாச்சு தான். இது வந்து பாத்தீங்கன்னா 121 அடி. கடலோரத்தில் கட்டியிருக்கிறதுனால வியூவே பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சிவன் சிலை தான் உலகத்திலே 2வது மிகப்பெரிய சிவன் ஸ்டாச்சு. அடுத்ததா விஜயவாடால இருக்க இந்த ஹனுமான் சிலை தான். இது வந்து 135 அடி. ஹனுமான் உட்கார்ந்து இருக்க மாதிரி இல்லாம நின்னுட்டு இருக்க மாதிரி கட்டியிருப்பாங்க. கீழே ஒரு கோவிலும் இருக்கு. நாம அவர் சிலைக்கு பக்கத்துல ரொம்பவே துளியுண்டு தான் இருக்கும். ஹைதராபாத்ல இருக்க ராமானுஜரோட சிலையோட உயரம் 218 அடி. இதை 2018லயே கட்டி முடிச்சிட்டாங்க. பட் ராமானுஜருக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய சிலைன்னு எனக்கு சத்தியமா ஐடியா இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சா ஏன்னு கமெண்ட் பண்ணுங்க. ராஜஸ்தான்ல நத்வாரான்ற இடத்துல இருக்க இந்த சிவன் ஸ்டாச்சு தான் உலகத்திலே மிகப்பெரிய சிவன் ஸ்டாச்சு. இதோட உயரம் பாத்தீங்கன்னா 351 அடி. நாம அந்த சிலைக்கு பக்கத்துல ஒரு எறும்பு மாதிரி தான் தெரியும். அண்ட் குஜராத்ல இருக்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டின்ற சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலை தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சிலை. இதோட உயரம் பாத்தீங்கன்னா 597 அடி. ஆல்மோஸ்ட் 1/4 கிலோமீட்டருக்கு பக்கம் வருது. இந்த ஒரு சிலையை கட்டுறதுக்கு மட்டும் 3750 கோடி ரூபாய் செலவாகி இருக்கு. பட் இவ்வளோ பணத்தை வச்சு இந்தியால 10 கோடி பேரோட வாழ்வாதாரத்தை சரி செஞ்சிருக்க முடியும். ஆனா என்னத்த சொல்றது.